கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களை, நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற, நாம் வணங்குகிற நம் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமைகளும் உடையவர். அவருக்கு எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு இந்த உலகம், வல்லமைகள், அதிகாரங்கள் எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறது. எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு பரிந்து பேசுகிற யாரும் இல்லை. நான் எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல. இந்த வசனத்தை படித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் எங்கே இருக்கா தெரியுமா? அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! இதை விட அற்புதமான ஒரு காரியம் நமக்கு வேணுமா? நமக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். என் இதயத்தை அறிந்து எனக்காக பரமபிதாவினிடத்திலே பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிம். இவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவரை, எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிற? எந்த இடத்துல வச்சிருக்கிற? ஏதோ ஒரு சின்ன கோவம், சின்ன காரியங்கள் உன் வாழ்வில் வந்த போராட்டங்களை கண்டு பின்னடைந்து நின்று கொண்டு இருக்கிறாயோ? வேண்டாம், எல்லாத்தையும் உதறிடுங்க. நமக்காக ஒருவர் உண்டு. அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு எல்லாம் அவருடைய கரங்களுக்கு கீழ்ப்பட்டவைகள். உன்னை ஆளுகை செய்கிறவர் அவர். உன் தேவைகள் அவருக்கு தெரியும். உன்னுடைய இருதயத்தினுடைய காரியம், இதை கொடுத்தா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அங்கும் இங்கும் அங்கலாய்க்காதுங்க. உலகத்தை பார்த்து, உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து அங்குமிங்குமாக உங்களுடைய இதயத்தை அலமோதுவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைய நாளிலே நாம் அதைத்தான் கேட்கப் போகிறோம். எல்லா அதிகாரங்களும் என் ஆண்டவராகி இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்று உன்னுடைய வாழ்வில் நீ எந்தெந்த பிரச்சனைகளோடு கூட நின்று கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் குடும்பத்தில் இருக்கிற புயலை ஆண்டவர் அடக்குவார். உன் வாழ்வின் தேவைகளை அவர் சந்திப்பார். நாம் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். இயேசு அற்புதங்களின் தெய்வம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கிருபையின் வேலைக்காக நன்றி. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைப்பா. எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தெய்வம். பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறீர். சகல வல்லமைகளும் உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான தேவைகள், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் அவர்களுடைய வாழ்வில் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்றைக்கு அதை கொண்டும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.